கிழிஞ்சது கிழியாதது, தைச்சது தைக்காதது, எது இருந்தாலும் எடுத்துன்னு வாங்கம்மா. வாங்க வாங்க ஐயா வாங்க. பேண்ட் ஓட்டையானது, ஜாக்கெட்டு எல்லாமே தைக்கிறோம்மா. ஏம்பா நித்துப்பா, நான் எல்லா துணியும் தைப்பீங்களா? துணி தைக்கத்தாம்பா வந்துக்கிறான். எந்த துணியா இருந்தாலும் எடுத்துன்னு வாங்க. அப்படியா சொல்றா? இந்த வரையற இப்ப இங்க தேத்திடலான்னா டேய், கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு துணி எடுத்துட்டு வந்தாலும் பேசி 9 துணி எடுத்துட்டு வர வைக்கணும். முதல்ல நான் எடுத்துன்னு வராங்க பார்க்கலாம். இரு. இந்தாப்பா என்னப்பா இப்படி கபடி என்ன இது? சாக்ஸா என்ன பண்ண இது? குளிர் காலம் வந்துச்சுல, பிசிக்குள்ளா தைச்சு கொடு. அண்ணா இதெல்லாம் தைக்க முடியாதுண்ணா. கிழிஞ்ச பேண்ட் ஓட்ட சட்டை அத மாதிரி இருந்தா எடுத்துட்டு வாங்கண்ணா. ஓ அது மாதிரி இருந்தா தைப்பியா? இந்த வரையற கொடுப்பா. இத மாதிரி புரிய வச்சா புரிஞ்சுக்குவாங்க. பார் எவ்வளவு பாஸ்டா போறாரு பத்தியா. நீ சொல்றத கரெக்ட் தானா? ஆனா சாக்ஸ் ரொம்ப கப்படி இதுனா. இந்த கிழிஞ்ச சட்டில் தான் தைக்க போறாங்களா? சரி, நம்மளுக்கு உள்ள வந்தா சரி. இந்தாப்பா. நான் இதை டாட்டாரே கிழிஞ்சு போயிடுதே. யோ, கிழிஞ்ச சட்டை நீங்க தானே காட்டிங்க, தச்சு கொடுங்க குள்ளா. கிழிஞ்ச சட்டை தைக்கிறனால தைச்சு கொடு. நல்ல காதுக்கு அடக்கமா தைப்பா குள்ளா. ஏடோ கிழிஞ்ச சட்டை தானே தைக்க முடியும், இதுல குள்ளெல்லாம் தைக்க முடியாதுண்ணா. டேய் தர்மகோல் பண்ணியா, இப்பதான் சாக்ஸ்ல தைக்க முடியாது, கிழிஞ்ச சட்டை தான் தைக்க முடியும் சொன்னியா? ஏடோ நான் சட்டையை தானே சொன்னேன். நான் இங்க வெளியே கத்தின்னு கிடக்குதா? பாரு, எனக்கு தேவையில்லாத அலைச்சல் ஆகிட்டேன். ஒழுங்கா தச்சு கொடுப்பியா இல்லையா? நோ இதெல்லாம் தைக்க முடியாதுண்ணா. என்னப்பா ஏதோ பழைப்பு ஓட்டத்துக்கு வந்துக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்றா? நான் என்னடா பிரச்சனை பண்ணா? தம்பி இந்த கிழிஞ்சு போன சட்டையில எப்படிப்பா குள்ள தைக்க முடியும்? பிரச்சனை பண்றாருப்பா. யோ, நீ தானே கிழிஞ்ச சட்டை கேட்டா? நான் சட்டை தையல் விட்டுருந்தா தைக்கிறேன்னு, இது கிழிஞ்சதெல்லாம் தைக்க முடியாது, எடுத்துட்டு போங்க. ஏப்பா இன்னமும் இந்த சட்டையை வச்சுக்கிற பாரு, எடுப்பா அதா. டேய், எங்க தாத்தா எடுத்து குத்துறாது. தாத்தா எதுதான் குத்தாரா இல்ல வாங்கி குத்தாரா? டேய், உனக்கு போயிது போனா போயிது வந்தா வேற ஊடே கிடைக்காதா? என் ஊரு மத்தியா, நான் உங்க வீட்டுல இருக்கிறேன், ரோட்ல தானே இருக்கிறேன். பேசுது பாரு எப்படி. தம்பி ஏதாவது சட்டை இருந்தா கொடுப்பா, தைச்சு தரேன். யாரு இதுவா? திருடின்னு வரோம், தைக்காது. அதே மாதிரி பிடிச்சி போயிடுறேன். இருடா இருடா. டேய் அவன் பாட்டு கை பாட்டுங்கிறான், நீ பாட்டு சொமாக்குறா. டேய், நீ எல்லாம் புள்ளியாடா, அவனுக்கு சப்போர்ட் பண்ற? எப்போ மெனிய பிடிக்க வரானே புச்சி போய் சேர்ந்து என்ன பண்ணுவா? இப்ப சொல்றேன் பாரு, நீங்க 2 பேரும் ஒண்ணா தந்தீங்கன்னா விளங்கவே மாட்டீங்கடா. நாங்க விளங்க மாட்டோம், நீ விளங்காம போயிடுவ. பாத்தியா சாப்ப விடுறேன். மூஞ்ச பாட்டு பாக்கத்துக்கே சலிக்கல. 1 லிட்டர் ஆசிட் வாங்கி ஊத்தில மாட்டா உங்க அப்பனுக்கு. ஊத்துறதா தான் நீ ஊத்து. சொக்கா ஜகா வாங்குற பத்தியா நீ? பார்த்தாலே கடுப்பாயுது. யோ, புடியா சட்டையா? டேய், ஒண்ணு சொல்றேன் பாரு, அப்ப பேச்ச கேட்காதுனா இவன் பேச்ச கேட்டுறோம், உருப்படவே மாட்டான். ஆமா, சரத்குமார் ராசன பேசிட்டு போறாரு, இவர் நல்லா உருப்பிட்டுருவாரு. தம்பி ஏதாவது துணி இனி தைக்கணுமா? ஐய் குழந்தை, துணி தேய்க்கிற பீசானியா? கிழிஞ்ச துணி, கீழா துணி, தையல் விட்ட துணி, எல்லா துணியும் தைப்பங்க. அப்படியா? எவ்வளவு வருமானம் வரும்? எங்கங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சுத்துறோம். ஒரு 200 ரூபா 300 ரூபா தான் கிடைக்கும். வெறும் 200 300க்கா 2 பேரும் சுத்துறீங்க? வயிற்று பழப்பு ஓட்டணும் இல்லைங்க. நல்லா ஓட்டுறீங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா தைப்பீங்க? சட்டு பேண்ட் ஜாக்கெட்டு எல்லாமே தைப்போங்க. என் போண்டாவையா எல்லாமே தைப்பில, ஒரு கடை போட்டு நோக்கிற வேண்டியதானா? கடைக்கு வாடகையும் அட்வான்ஸும் அதிகங்க, எங்களால எப்படி கட்ட முடியும்? அதுக்கு எங்கன்னா கம்பெனில போய் ஜாயின் பண்ணோம். நோ, இவங்க சொல்றத கரெக்டு தான். உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி ஏதாவது இருக்குதா? மாப்பிள்ள ஏதாவது இருக்குதா? ரொம்ப யோசிக்காதுடா. இருக்குது. டெய்லர் மிஷினா வச்சுன்னு இருப்பாங்க பாருங்க கடை, அங்க போய் வேலை கேளுங்க, தருவாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. இந்த மிஷினை எங்க வச்சுட்டு போறதுன்னு தெரியலையே. மிஷினை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் வேலை கேளுங்க. வாடா தம்பி போலாம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம் போலாம். பாய்னா மூசண்டு மூஞ்சி நம்ம பேச்சு கேட்டுன்னு போயிடுச்சிங்களா? சரி உர்றா, இதை வச்சு நம்ம எதனா பணம் சம்பாதிக்கலாம். மாப்பிள்ள எடிக்கு போட்டாலே 50 கிலோ தேரும் போலுக்குதா? மாப்பிள்ள இதை வச்சு உழைக்கிறோம், எங்க அப்பா மூஞ்சில கறியை பூசுறோம். அதுக்கு நேரத்துக்கு உழைச்சு கறி பூசுனா உங்க அப்பா தூக்கினுக்கும் போது நம்மளே கறி தூக்கி போய் பூசிடலாம். நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அட பாவீங்களா, துணி தைக்கிற மிஷினை ஏமாத்திட்டீங்களா? ஆமா ஏமாத்திட்டா. இப்ப நான் போயா வாய பாரு, நல்லா 25 இன்ச்சு ஆட்டோ போமா வாயில சரி வர தீபாவளிக்கு. 25 பைசாக்கு சுசுர் கம்பி வாங்க மாட்டா, இல்ல ஆட்டோ வாங்க போறியா? போயா. எப்போ நாங்க டைலர் மிஷின் வச்சு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், நீ சும்மா தடங்கள் பண்ணிருக்காது போ. வேலைங்கிடும் போங்கடா, உருப்பாடாது. என்ன மாப்பிள்ள ஸ்டார்டிங் இப்படி பண்ணிட்டு போறான் எங்க அப்பா? அவரு வயிற்று சில்கேஸ் மாப்பிள்ள, நீ மிஷினை தள்ளியா? சரி இல்ல மாப்பிள்ள மிஷின் வாங்கிட்டோம், தெப்பியா? பெடல மெஷா ஓட போகுது, இதுலனா தைக்கிறது தகுது, பாத்துக்கலாம் விடு. வந்துச்சு ஃபீலிங்ஸ், வந்துச்சு ஃபீலிங்ஸ், வந்துச்சு ஃபீலிங்ஸ். இது நான் ஃபீலிங்ஸ் நான் இன்னோ பிஞ்சுக்கணா. ஹாய் என்னது இது? பார்த்தா தெரியல, டெய்லர் மிஷின் கடை போட்டுக்கிறான். என்ன தப்பிங்க?
உன் மண்டைய கூட தைப்போம், நீ ஏன் கவலைப்படுறா? காமெடி. புஷ்பா படத்தை பார்த்து சைட்டா வரேன். எப்படி இது புஷ்பா படம்? அது ஒரு பாட்டு வந்துச்சு ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ். சரி சரி, அதெல்லாம் தைக்கிறது தந்தா தெய்ய. நான் என்ன தைக்கிறது, நாளைக்கு எடுத்துன்னு வரேன். அட போனி நீ தான் எதனா பண்ணிட்டு போ. கச்சிப்பு இது தச்சு கொடு. மாப்பிள்ள இது என்னத்தடா தைக்கிறது? ஹேய் அது உள்ளே வச்சுக்கா. கச்சிப்பா இந்த வரைக்கும் இது கப்பு மாப்பிள்ள. வானா மாப்பிள்ள தெத்தாச்சுலாம் மாப்பிள்ள. நோ, நீ போ, நாளைக்கே அதெல்லாம் எடுத்துட்டு வா. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஃபீலிங்ஸ். இந்த வயசுல வந்துச்சா ஃபீலிங்ஸ்? அவனை விடு மாப்பிள்ள. ஒரு பீஸ் வருது. என்னப்பா புதுசா தொழில் ஆரம்பிச்சுக்கிறீங்களா? ஆமா ஆமா, கீஞ்ச பேண்ட் கீஞ்ச சட்டை எதுவும் அந்த எடுத்து தைச்சு தரோம். கீஞ்சு போன பேண்ட் கீஞ்சு போன சட்டியை நான் ஏன் போட போறான்? டேய் உன்னால கீஞ்சு போனது போட்டேன்னு சொன்னதா? கீஞ்சு போனது எதனா இந்த இடத்துல தைச்சு தரோம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை கீஞ்சு போனது. அப்ப கீஞ்சா எங்க கிட்ட தான் தைப்பியா? அட நடா நீ புது சட்டை எப்படி கீயா? டேய் கீஞ்சா என்கிட்ட தைப்பியா தைக்க மாட்டியா? அட நடா நீ புது சட்டை கீயா எப்படி கீயா? டேய் கிழிது கீழே, கிழிஞ்சா எங்க கிட்ட தைப்பியா? கீஞ்சா தைக்கிறேன் ஆனா கீயாது. அப்படியாப்பா? சட்டி கீஸ்டா. இப்ப கிழிஞ்சிச்சுல, தைடா. டேய் புது சட்டுடா, எங்க அப்பா திட்டுவாருடா. டேய் உங்க அப்பா திட்டினாக்குது திட்டலாக்குது அவங்க தேடா. அட பாவிங்களா, நல்ல சட்டி இப்படி கீசிங்களாடா. ஏண்டா அந்நேரத்துக்கு நீ இப்படி நல்ல சட்டை கீச்சிட்டியாடா? என்னது? உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சட்டை வாங்கி கொடுத்தாரு, எப்படி கீச்சிட்டேடா? என்னது? நான் கீஸ்டனா? எதுவும் பண்ணாதண்ணா, தெரியாம பண்ணிட்டான் பையன். எப்பா எப்பவா? என்னடா இது சட்டை கீஞ்சி இருக்க? எப்பா நான் இல்லப்பா. நோ கீச்சிட்டேனா சட்டையா? சட்டையை கீழ்ட்டானா? ஏய் புது சட்டைடா. சொன்னமே புது சட்டை மாதிரி இருக்குதுடா, கிழிக்காதுன்னு. எப்பா ஏய் இப்பதானே என் கண் முன்னால சொன்னான். அவன் சொல்றான் இந்த சட்டையை கிழிச்சாதான் எங்க அப்பா இன்னொரு சட்டை வாங்கி தரும்னு சொல்றான். அப்படியா சொல்ற? எப்பா நான் சொல்லலப்பா. இன்னொன்னு சொன்னா வேற, அத சொல்லாம வேணாமான்னு தெரியல. என்னடா சொன்னா ரவி? எங்க அப்பா ஏதோ ஒரு பொம்பளை வச்சுன்னுக்குறான், எல்லாத்தையும் அங்கேயே செஞ்சுன்னுக்குறான்னு சொன்னான். நான் கூட சொன்னா நீ சொல்லிருப்படா நீ. அது மட்டுமா சொன்னா? உனக்கு எவ்வளவு சொன்னா? நாங்க நேரத்தை சொல்றதா? நான் ஒண்ணுமே சொல்லியாடா. சரி ஏதோ கீஞ்சிச்சு குறா தைச்சு தரேன்னாக்கா எங்க அப்பா எனக்கு புது சட்டை வாங்கி தரட்டான், நான் எதுக்கு தைச்சு போனேன்றான். உன்னை பெத்ததுக்கு இப்படியே பண்ணின்னு இருக்கானு. வாடா இங்க ஒரு ஆள் கம்மியாகுது வேலைக்கு கூப்பிட்டோம். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னான்? பெத்துச்சுல ஒரு எருமாடு, அதே சோறு போட்டோம், நாளை வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். முஷ்டிங்கடா சொல்லியா? டேய் முஷ்டிங்கடா. உனக்கெல்லாம் இனிமே ஒருவேளை சோறு தானே போட போறேன், அது பழைய சோறு தானே போட போறேன் உனக்கு. ஆனா எப்படி இந்த சட்டையை தைக்கட்டுமா இல்ல புது சட்டை வாங்கி கொடுக்க போறியா? இந்த நாதாரிக்கு புது சட்டை வேறையா? அந்த பழைய சட்டையை தச்சு கொடுப்பேன். ஏன்பா கீஞ்சு சட்டைப்பா? அது கிழிக்கும் போது தெரிஞ்சிருக்கா காவா வாயா. சரி சட்டை போட்டு சட்டை கட்டி தைச்சு கொடுப்பான். சட்டியா? அட கெழுத்துடா. நோ ஒரு 100 ரூபாய் கூட நிறைய கீஸ்தான். இத பெத்ததுக்கு எப்படி இப்படிலாம் நஷ்டம் வைக்குது பாரு. இந்தப்பா நீ போன நான் தைச்சு கொடுக்குறேன். ஆனா வா வீட்டுக்கு கை காலை வச்சு போடுறேன். டேய் நான் என்ன பண்ண உங்களுக்கு இப்படி பண்ணி விட்டீங்க? ஏன்டா அவ்வளவு நெக்கல பேசுனா? கிஞ்சி சட்டை இல்லைன்னு சொன்னது தப்பாடா. ஓ அப்ப இந்த சட்டையை போட மாட்டியா, கீஸ்டியா? நான் அப்படி கீக்குறா. அண்ணா டேய் அவரேடா கூப்பிடுறா. வருவாரு இதே. என்ன பண்ண போறேன்னு தெரியலையா? நான் புடி சட்டையை. நோ வேலைக்கு ஆகாதண்ணா, அவனை கூட்டணும் போ. என்னப்பா சட்டையை தச்சு தானே தர சொன்னேன். சட்டையை தைச்சான், இந்த சட்டையை எவன் போடுவான்னு தட்டன்னு கீஸ்டான். எங்க அப்பா நான் பெரிய பருப்பா, அவனா கிழிச்சிடுவான் அப்படின்னு சட்டையை கீஸ்டான். அவன் தூங்கும்போது கல்ல போட்ட நம்பர் என்னடா பண்ணுவான் அப்படின்னு எங்களுக்கு கேக்குறான். எப்பா இதுல நம்புறியா? வாடாங்க வாடா. இந்த மாதிரிடா பண்ண வாடா வீட்டுக்கு. மாப்பிள்ள தையல் மிஷின் அலப்பறை ஆரம்பம், முதல் வருமானம் 100. இனி எங்க ஆட்டத்தை பாருங்க. மறக்காம லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அடுத்த பாகத்துல பாப்போம். டெய்லர் கடை அலப்பற.